வணக்கம். தமிழக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து, நீ கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாரடா என்று ஒருமையில் பேசி சவால் விட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை எதனால் வந்தது என்பதை முதலில் எண்ணி பார்க்க வேண்டும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு அமுல்படுத்தாததால் இந்த திட்டத்தின் கீழ் தமிழக மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இந்த புதிய கல்வி திட்டத்தின் கீழ் தாய்மொழி தமிழையும் ஆங்கிலத்தையும் தவிர வேறு ஏதாவது ஒரு பிராந்திய மொழியை அல்லது இந்தியை தமிழக மாணவ மாணவிகள் கற்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. இப்படி கூறினால் மூன்றாவது மொழியாக தமிழக மாணவ மாணவிகள் இடையே இந்தியை திணித்து விடலாம் என்று மத்திய அரசு கணக்கு போடுகிறது. ஆனால் தமிழக அரசு தமிழ்நாட்டில் யாரும் இந்தி படிப்பதை தடுக்கவில்லை. கட்டாயமாக மூன்றாவது மொழியான இந்தியை திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி இன்னொரு மொழி போராட்டத்தை நடத்தவும் தயங்க மாட்டோம் என்று கூறுகிறது. 1966ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் அறிஞர் அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமைத்தது. இப்போது இன்னொரு மொழி போராட்டத்தை நடத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது தமிழ் ஆங்கிலம் தவிர இன்னொரு பிராந்திய மொழியை தமிழக மாணவ மாணவிகள் கற்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று மத்திய அரசு கூறுகிறது. அதையே பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையும் கூறுகிறார். கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆட்டு புழுக்கையை அள்ளிவிட்டு மாட்டு சாணியை வீசிவிட்டு ஸ்கூலுக்கு சைக்கிளில் சென்றதாக கூறும் திரு அண்ணாமலை அவர்களே, தற்போது சிபிஎஸ்இ ஸ்கூல் இல்லாத ஒரு கிராமத்தில் வாழும் நிலை தங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்கள் குழந்தைகளை மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க அனுமதித்து இருப்பீர்களா? உங்கள் குழந்தைகள் இலக்கண பிழையின்றி இந்தி மொழியை கற்க பேச எவ்வளவு காலம் ஆகும்? இந்தி பேசும் மாநிலங்களில் நீங்கள் பணிபுரிந்ததன் காரணமாக உங்களுக்கு ஒருவேளை இந்தி எளிதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு இது சாத்தியமா? அடுத்த கட்டமாக இந்தி தேசிய மொழி என்று கூறி கணிதம், வரலாறு, விஞ்ஞானம் போன்ற அனைத்து பாடங்களையும் இந்தியில் தான் படிக்க வேண்டும், இந்தியில் தான் தேர்வு எழுத வேண்டும் என்று இன்னொரு உத்தரவை மத்திய அரசு போட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நமது தாய்மொழி தமிழ் தவிர ஆங்கிலத்தை நமது மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் பேசாத இடங்களுக்கு செல்லும் போதும் உலக அளவில் மாணவ மாணவிகள் கல்வியை அறிந்து கொள்ளவும் ஆங்கிலம் தேவைப்படுகிறது. சுமார் 200 ஆண்டுகளாக ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இந்தியாவில் உள்ளது. ஆங்கிலம் பல ஆண்டுகள் கற்ற போதிலும் நம்மால் ஆங்கிலத்தை சரிவர எழுத முடியவில்லை, பேச முடியவில்லை. ஒரு இங்கிலீஷ்காரனின் 2 வயது குழந்தையை போல் நம்மால் பேச முடியவில்லை. காரணம், இங்கிலீஷ் அந்த குழந்தையின் தாய்மொழி. அதே மாதிரிதான் இந்தி மொழியையோ அல்லது மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய பிற மொழிகளையோ கற்பது தமிழை தாய்மொழியாக கொண்ட நமது மாணவ மாணவிகளுக்கு சுலபமானது அல்ல. இந்தியை தாய்மொழியாக கொண்ட யூபி, பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இந்த மும்மொழி திட்டம் அமுலில் இல்லை. அவர்கள் இந்தியை மட்டுமே கற்கிறார்கள். பிற்காலத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய பிரதமராக வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் தமிழை கட்டாயமாக கற்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தால் அதை இந்தி பேசும் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுமா? இதனால்தான் இந்த இந்தி திணிப்பை தமிழக மாணவர்களும் மாணவிகளும் ஏற்கவில்லை. தமிழக அரசும் அவர்களுக்கு துணை நிற்கிறது. இதனால்தான் கவிஞர் வைரமுத்து இந்தி திணிப்பு மாணவ மாணவிகள் விஷம் அருந்துவதற்கு சமம் என்று ஒப்பிட்டு கூறியிருக்கிறார். இந்தியை விரும்பி படிக்கிறவர்கள் படிக்கட்டும்,
ஆனால் இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று தமிழக அரசு கூறுவது நியாயமானது. இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் இது புரியவில்லை. தமிழ்நாட்டில் பிறந்த திரு அண்ணாமலைக்குமா புரியவில்லை? மூத்த தமிழ் அரசியல்வாதி திரு குமரி அனந்தன் அவர்களின் புதல்வி திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்குமா புரியவில்லை? இது பற்றி புரியாத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையை திரு அண்ணாமலை தான் விளக்கி கூற வேண்டும். அதை விட்டுவிட்டு திரு அண்ணாமலை பிரச்சனையை முட்டாள்தனமாக பேசி ஊதி பெரிதாக்குகிறார். காலை 11 மணிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் தூங்கி எழுகிறார் என்று கூறும் திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தீர்களா? அதிகாலை 3:30 மணிக்கு பிரதமர் மோடி எழுவது பிரதமருக்கான தகுதி என்பதை போல் பேசும் திரு அண்ணாமலை அவர்களே, பிரதமர் மோடி என்ன படித்திருக்கிறார்? பிரதமர் மோடி ஏதாவது புத்தகம் எழுதியிருக்கிறாரா? பிரதமர் மோடி செய்த சாதனைகள் என்ன? திரு மோடி அவர்கள் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியர்கள் கணக்கிலும் 10 லட்சம் போடுவதாக கூறிய தேர்தல் வாக்குறுதி என்னவாயிற்று? கருப்பு பணத்தை மீட்பதற்காக 1000 ரூபாய் நோட்டை செல்லாது என்று அறிவித்தது. அதனால் சிறு குறு தொழில்கள் நசிந்து போக செய்தது பிரதமர் மோடியின் சாதனையா? தங்கத்தின் விலை சவரன் 65,000 ரூபாயாக உயர்ந்து தங்கம் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக ஆனது திரு மோடி அவர்களின் சாதனையா? திரு மோடி அவர்களின் வீட்டு காவல்காரர் அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்தால் அவரை அடுத்த பிரதமராக்கி விடலாமா? திமுக ஆட்சியை குறை கூறும் திரு அண்ணாமலை அவர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெற முடிந்ததா? பல இடங்களில் பிஜேபி தமிழ்நாட்டில் டெபாசிட் இழந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பிஜேபியின் கோட்டை என்று கருதப்பட்ட கோவை தொகுதியில் நீங்கள் படுதோல்வி அடைந்தது ஞாபகம் இல்லையா? முன்பு ஒரு முறை திரு உதயநிதி ஸ்டாலின் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்று நீங்கள் கேட்டீர்கள். இந்த கேள்வியை நீங்கள் பிரதமர் மோடியை கேட்க வேண்டும். பிரதமர் மோடி அகில இந்திய பிஜேபி தலைவர் அல்ல. அவர் அண்ணாமலைக்கு மட்டும் பிரதமர் அல்ல, இந்திய நாட்டின் பிரதமர் திரு மோடி. அவர் வழிதவறி செல்லும் போது நாங்கள் அவரை திட்டுவோம், பிறகு ஒன்று சேர்வோம். ஒரு தந்தை வழிதவறி செல்லும் போது அவரது மகன் தனது தந்தையை திட்டுவதில்லையா? இந்த உத்தரவு அமலுக்கு வந்தால் தமிழக மாணவ மாணவிகளும் பெற்றோரும் தாங்க முடியாத இன்னல்களுக்கு ஆளாவர். இந்த இன்னல்களை சொல்ல வார்த்தை இல்லை. இந்த உத்தரவின் விளைவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்று சொல்ல வேண்டி வரும் என்று சொன்னார். இந்த உத்தரவை அமல்படுத்தினால் திரு உதயநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட தமிழக மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவரும் கெட் அவுட் மோடி என்றுதான் சொல்வார்கள். தேவையில்லாமல் திரு உதயநிதி ஸ்டாலினை வம்புக்கு இழுக்கும் அதிமேதாவி திரு அண்ணாமலை அவர்களே, நான் ஒரு திமுக உறுப்பினர் அல்ல, நடுநிலையாக சொல்கிறேன். ஆசன வாய்க்கும் போசன வாய்க்கும் வித்தியாசம் தெரியாத அண்ணாமலை, நீ ஒரு சரியான ஆம்பளையாக இருந்தால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திரு உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட வேண்டும். பிரதமர் மோடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று அழைக்கப்படும் என்று சொன்னவுடன் அவ்வாறே பெயர் மாறிவிட்டது. பிரதமர் மோடி 1000 ரூபாய் செல்லாது என்று கூறியவுடன் 1000 ரூபாய் நோட்டு செல்லாததாகிவிட்டது. அதே மாதிரி இந்த 3 மொழி பிரச்சனை சம்பந்தமான பிரிவு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று பிரதமர் மோடி சொன்னால் போதும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். தமிழக மாணவ மாணவிகள் பெற்றோர் அனைவரும் பிரதமர் மோடியை நோக்கி இந்த பிரிவை நீக்க ஒருமித்த குரல் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.
2 முக்கியமான விஷயங்களை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தந்தி நாளிதழில் 2 செய்திகள் முக்கியமாக வந்துள்ளன. ஒரு செய்தி என்னவென்றால், மாநில அரசுகளின் மேலும் ஒரு உரிமை பறிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசு அனுமதி தேவையில்லை என்று மத்திய அரசு தடாலடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதனால் சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி தமிழை வீழ்த்தலாம் என்று இவர்கள் கனவு காண்கின்றனர். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்தியாவின் துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் ஒரு பரபரப்பாக பேசியிருக்கிறார். அது என்னவென்றால், ஒரு பிராந்தியத்தை வீழ்த்த அதன் மொழியை அழிப்பதே சிறந்த வழி என்று பேசியிருக்கிறார். இவர் தமிழ் மொழியை அழிக்கப் போகிறாராம். பார்க்கலாம், எப்படி அழிப்பார் என்று பார்க்கலாம். எனவே தமிழ் மக்களும் தமிழ் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.